ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் களம் என்பது ஒட்டுமொத்தத்திலே ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது அல்லது நகர்த்தப்பட்டு விட்டது என்று கூற வேண்டும். இஸ்ரேலும் இந்த இடத்திலே பெரும் போருக்கான முழுமையான மூச்சோடு போர்க்களத்தை நோக்கி நகர்கின்றன. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் நேரடியாக ட்ரோன் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அதிலிருந்து மீள்வது தொடர்பில் பெரும் சவால்கள் இருக்கின்றது. நேற்று நள்ளிரவு வேளையில் 2 இடங்களிலும், குறிப்பாக அரபு நாடுகள் பலவற்றிலும் கூட ட்ரோன் தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருந்தது. அதற்கு இணையாக இஸ்ரேலும் அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இப்போதைய சூழ்நிலையில் பல தகவல்கள், புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த போரானது ஆரம்பிக்கப்பட்டு 72 மணித்தியாலங்கள் கடந்துள்ள சூழ்நிலையில் பல முக்கியமான தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. பல தகவல்கள் வெளியிலே வராமல் உண்மையிலேயே 2 தரப்புகளாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் முழு வீச்சோடு இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருந்து வருகின்றார்கள். ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க படையினர் பயன்படுத்திய அதிநவீன ஆயுதங்கள் குறித்த விவரங்கள் இப்போது மெல்ல மெல்ல அமெரிக்க தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கின்றது, அல்லது அமெரிக்க தரப்பால் அவை கசிய விடப்பட்டிருக்கின்றன. அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு பிடி கொடுக்காத ஈரானுக்கு முறையான பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கில் கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் ஆட்சியாளர் கமேனி உள்ளிட்ட 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க தரப்பு கூறுகின்றது. ஈரான் முழுவதும் உள்ள அரசு மற்றும் இராணுவ தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க தரப்பு கூறுகின்றது. அவ்வாறு இடம்பெறவில்லை. அது அயத்துல்லா அல் கமேனியோடு முக்கியமான ஒரு சிலர் தான் மரணித்ததாக ஈரான் தரப்பு கூறுகின்றது. இவை இவ்வாறு இருக்கின்ற போது அந்த தாக்குதல் திட்டமிட்டது மட்டுமல்லாது, அந்த தாக்குதலின் பின்னர் B2 அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த குண்டுவீச்சு விமானமாக இருக்கக்கூடிய B2 விமானங்கள், லூகாஸ் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் என்கின்ற பல வகையான உத்திகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா இப்போது ஈரான் களமுனையிலே நகர்த்தி கொண்டிருக்கிறது. B2 விமானங்களின் தாக்குதல் ஈரான் களமுனையை முழுமையாக திணறடித்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் F-18, F-16, F-22 ரக போர் விமானங்களோடு A-10 தரைவழி தாக்குதல் விமானங்கள், F-35 விமானங்கள் என்கின்ற பல தரப்பட்ட விமானங்களை அமெரிக்கா ஈரான் முழுவதுமாக பரவி விட்டிருக்கின்றது. ஈரானில் வகை தொகையற்ற தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய தினம் 172 சிறுவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக ஈரான் ஊடகங்களிலும் புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்க தாக்குதல் அல்லது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலின் பின்னர் கொலை செய்யப்பட்டதாக ஈரான் தரப்பு கூறுகின்றது. இப்படி யுத்த களமுனை வளமைக்கு மாறாக திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய படை வீரர்களின் மனநிலை என்ன என்பது தொடர்பில் எல்லோரிடமும் ஒரு மேலதிகமான வினா இருக்கின்றது. படை வீரர்கள் எப்படி இருக்கின்றார்கள், படை வீரர்களின் மனநிலை என்னவாக இருக்கின்றது என்கின்ற தேடல் எல்லோரிடமும் இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு தளபதி, இஸ்ரேலை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய விமானப்படை தளபதியை முழுமையாக முடித்து விட்டோம் என்கின்ற கருத்தை ஈரான் தரப்பு கூறியிருக்கின்றது. இஸ்ரேலின் விமானப்படை தளபதி தோமர் பாரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட நடவடிக்கை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதோடு மட்டுமல்லாது, டெல்லவியில் இருக்கக்கூடிய முக்கியமான அங்கிருந்த உளவு அமைப்புகளின் முக்கியஸ்தர்களும் அந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். புரட்சிகர காவல் படை அதனை உத்தியோகபூர்வ தளத்திலே இந்த நிமிடத்திலே வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. எனவே அவர்கள் மற்றவர்களின் அழிவை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விமானப்படை தளபதி தோமல் பாரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட நடவடிக்கை, அவர்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர் ஒரு மிகவும் நுட்பமான மதிநுட்பம் நிறைந்த ஒரு விமானியாகவே பார்க்கப்படுகிறார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பெரும் சொத்தாகவே தோமர் பார் அவர்கள் இருந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதனை இலக்கு வைத்து ஈரான் தாக்கி இருக்கின்றது. அதற்கு இணையாக ஈரான் மீதும் அமெரிக்க இஸ்ரேல் தரப்புகள் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார். 2 தரப்புகளும் பேர் குறிப்பிட்டு இவர்களை அழித்து விட்டோம் என்கின்றார்கள். ஆனால் அதற்கு இணையாக 2 தரப்புகளும் அதனை
மறுத்தும் வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது நேற்று மாலை அளவில் அல்லது நேற்று அதிகாலை அளவில் இன்னும் ஒரு வீடியோ பார்க்கக்கூடியதாக இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிகாரிகள் மத்தியிலே பேசுவதற்கு வருகின்ற போது அவருடைய முகம் முழுமையாக செயலிழந்து விட்டது. அவர் இந்த விடயத்திலே தோல்வியடைந்து விட்டேன் என்று உணர்கின்றாரா அல்லது என்ன மனநிலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. எனவே இங்கு பார்க்கின்ற போது எல்லாம் ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்தது போன்று இந்த யுத்த களமுனை இல்லை என்பதை மட்டும் அவருடைய செயற்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஈரான் தரப்பில் ஒரு காட்டமான ஒரு சிவப்பு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க தளங்கள் எமது நியாயமான இலக்குகளை கோட்டல்களில் தஞ்சம் புகுந்தாலும் தப்ப முடியாது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் பகிரங்கமான எச்சரிக்கையை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கு போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் அனைத்தும் ஈரானின் நியாயமான இலக்குகள், எங்களுடைய இலக்குகள் என்பதில் மாற்றமில்லை. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய உத்தியோகபூர்வ செய்தியாக அவர் இதனை வெளியிட்டிருக்கின்றார். அவர் திங்கட்கிழமை ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாலும் அதன் பின்னர் இன்றைய தினமும் கூட அவர் கூறியிருக்கின்றார், இலக்குகள் தவறாது, இலக்குகளில் இருந்து யாரும் ஒழித்துக் கொள்ள முற்பட்டால் அதனையும் நாங்கள் தாக்கியளிப்போம். அமெரிக்க படையினருடனான நேரடி மோதல் ஈரானிய அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அல் கமேனியின் பாரதூரத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் முழுமையாக உணரவில்லை என குறிப்பிட்ட அராக்சி, ஈரானின் முரண்பாட்டு அண்டை நாடுகளுடன் இல்லை என்றும் அந்நாடுகளில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகளுடனே என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அரபு நாடுகளை பொறுத்தவரையில் பல இராணுவ தளங்கள் அரபு நாடுகளிலே இருக்கின்றது. அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் இராணுவ தளங்கள் இருக்கின்றது. அந்த தளங்கள் தான் எங்களுடைய இலக்கு, உங்களுடைய நாடு இலக்கல்ல. அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் எமக்கு எதிராக நேரடி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படாவிட்டாலும் அவை எமது இலக்குகளாகவே கருதப்படும். தாக்குனாலும் தாக்காவிட்டாலும் அவற்றை அழிப்பது எங்களுடைய இலக்குகள். அமெரிக்க படையினர் சாதாரண ஹோட்டல்களில் தஞ்சம் புகுந்தாலும் அவர்கள் தாக்கி அளிக்கப்படுவார்கள். பேச்சுவார்த்தையின் பின்னணி மற்றும் குவைத் விவகாரம், அமெரிக்காவுடனான ஈரானின் பேச்சுவார்த்தைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ராஜதந்திரத்தில் ஈரான் நிராகரித்து வன்முறையை தூண்டுகிறது என்ற குற்றச்சாட்டை தவிர்ப்பதற்காகவே நாம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். ஈரான் தரப்பு பேச்சுக்கு வருகிறதில்லை, ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகருகிறதா என்பதனால் தான் நாம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அமெரிக்க போர் விமானங்கள் குவைத் வான்பரப்பில் வழிமறிக்கப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் உண்மையாயின் அதற்கான காரணத்தை குவைத் அரசாங்கம் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும். குவைத் அரசாங்கம் இதில் ஒரு 2 நிலைகளோடு வேலை செய்வதை நாம் அனுமதிக்க முடியாது. யோர்தானில் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டால் ஈரான் அந்த தொடர் எச்சரிக்கைகளையே நாங்கள் விடுத்துக் கொண்டிருக்கிறோம், தாக்குதலில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று கடுமையான எச்சரிக்கையை விடுக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய பங்குக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் தொடர்பில் குறிப்பிடுகின்ற போது அமெரிக்கர்களுக்கு உதவ முடியாது, இஸ்ரேலை விட்டு அமெரிக்கர்கள் வெளியேற உதவும் நிலையில் அமெரிக்க தூதரகம் இல்லை, தூதரக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, இஸ்ரேல் அரசு வழங்கும் பயண உதவிகளை அமெரிக்கர்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள், ஆனால் அமெரிக்க தூதரகம் எதனையும் செய்ய முடியாது என்கின்ற அறிவித்தலை அமெரிக்க தூதரகம் வழங்கி இருக்கிறது. அதனை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவருடைய சமூக வலைத்தளங்களிலே உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற போது ஒரு ஆபத்தான போர்க்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கனரக ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் B-2 விமானங்கள் ஈரானை முழுமையாக துவம்சம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் பதம் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இரவு வருகின்ற போது ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி கனதியாக இருக்கின்றது. டெல் அவீவை அழித்தே தீர்வோம் என்கின்ற கங்கணம் கட்டி நிற்கின்றது ஈரான். இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த யுத்தத்தின் தன்மை என்பது கைமீறி சென்று விட்டது என்றே கூறக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இப்போது மறைமுகமாக இயற்கையோடு தொடர்படுத்தி பேசப்படுகிறது. ஈரானில் ஏற்பட்டது நிலநடுக்கமா அல்லது அணுவாயுத பரிசோதனையா என்கின்ற கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது. நிலத்துக்கு அடியில் மிகவும் குறைந்த அளவில் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டதாக அமெரிக்க நிலவியல் நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையில் நிலநடுக்கம் தானா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்து வருகின்றது. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அல் கமேனி இறந்த பின்னர் ஒரு அணுவாயுத பரிசோதனை ஒன்றை ஈரான் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் ஒரு நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டிருக்கின்றது. அது உண்மையில் இயற்கையான நிலநடுக்கமா அல்லது செயற்கையான ஏதாவது அணுவாயுத பரிசோதனையா என்கின்ற சந்தேகமும் இப்போது அங்கு பேசப்படுகின்றது. ஈரானில் போர் உச்சத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்ற இந்த காலப்பகுதியில் நிலநடுக்கம் ஈரானின் சில முக்கியமான பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்றது. பூமிக்கடியில் 10 கிலோமீட்டருக்கு அப்பால்
4.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் ஆய்வு செய்திருப்பதாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்து எந்த ஒரு தகவலும் இந்த செய்தி பதிவேற்ற செய்யப்படும் வரை வெளிவரவில்லை. நிலநடுக்கத்தினால் மக்கள் கடுமையாக பீதியில் உறைந்திருக்கின்றார்கள். ஈரானில் நிலநடுக்கம் ஏற்படுவது ஒன்றும் புதிதல்ல என்றாலும் இது ஒரு அணுவாயுத பரிசோதனை இடம்பெற்றதா என்கின்ற சந்தேகத்தை அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புகளில் அதிகரித்திருக்கின்றன. ஒரு தொடர் பதட்டம். உண்மையில் ஈரான் அணுவாயுத பரிசோதனை செய்து விட்டதா, அணுவாயுதம் தொடர்பில் ஈரான் மீது கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கின்ற போது ஈரான் என்ன செய்ய போகிறது என்கின்ற பல கேள்விகளை இங்கு பலரும் விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஈரான் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர்களுக்கு இனி கிடைக்கக்கூடிய அனைத்துமே லாபக்கணக்காகவே இருக்கின்றது. அவர்கள் இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மிக குறியாக இருக்கின்றார்கள். அமெரிக்க தரப்புகளை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய இலக்காக இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் அமெரிக்காவில் ஈரான் ஒரு கனதியான தாக்குதலை நடத்தவில்லை. ஒருவேளை அமெரிக்க தரப்பின் அச்சமாக இருப்பது ஈரானினுடைய மௌனம் என்பது அமெரிக்காவில் ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு மௌனமாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளிடம் தீவிரம் பெற்றிருக்கின்றது. ஒரு அச்சம் அதிகரித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அடுத்த கணங்கள் எப்படி இருக்க போகின்றது? அமெரிக்காவுக்கும் அச்சமாக இருக்கின்றது, இஸ்ரேலுக்கும் அச்சமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகம் ஒரு அச்சத்தில் இருந்தாலும் அமெரிக்கா இஸ்ரேல் என்பது அடுத்து தங்களுக்கு யார் மீது இலக்கு வைப்பார்கள், எங்கு என்ன நடக்கும் என்கின்ற கருத்தை எல்லாம் அவர்களுக்குள் அதிக அளவில் பேசுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அடுத்த ஆபத்தான கணங்களை எப்படி கடக்கப் போகிறார்கள், எப்படியான சூழ்நிலையில் புலரப்போகின்ற காலை இருக்க போகின்றது, இந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றதா? ஆனால் அமெரிக்கா என்பது ஒரு கடும் நடவடிக்கையை நோக்கி நகருவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அதற்கு இணையான நடவடிக்கைகளை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அயத்துல்லா அல் கமேனி இறந்த பின்னர் எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈரானில் மாற்றம் ஏற்படவில்லை. அவர் இருந்தது போன்றுதான் அனைத்து விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு ஆபத்தின் கட்டத்தை எட்டிவிட்டது. அல்லது ஈரானினுடைய ஊடக பேச்சாளர் கூறுவது போன்று அரசினுடைய ஊடக பேச்சாளர் சிவப்பு கோட்டை அண்மித்து விட்டார்கள். இனி ஆபத்து என்பது யாரும் தவிர்க்க முடியாது. ஆபத்துக்களுக்கு விலை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவருடைய கூற்றும் இருக்கின்றது. இஸ்ரேல் தரப்பில் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஈரானின் அடுத்த உயர்மட்ட தலைவரை நியமிக்கும் 88 பேர் அடங்கிய உயர்குழுவினர் கூடிய கூட்டத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறியிருக்கிறது. அதன் புதிய தலைவராக நியமித்திருக்கக்கூடிய முகமது அலி கெமேனி உட்பட பலர் இறந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் கூறுகிறது. ஆக அடுத்த கட்ட தலைவரை நியமிக்கும் புதிய கூட்டத்திலும் கூட இஸ்ரேல் தரப்பால் உயிரோடு யாரும் விடப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்குள் கிழக்கிஸ்தான் ஈரானிய ஆதரவு படை உட்பட்ட பலர் தாக்குதல்களை தொடர்வதாகவும் கூறுகின்றது. மொசாட் குறிப்பாக பல உளவு நடவடிக்கைகளில் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது ஈரானினுடைய அடுத்த கட்ட உயர்மட்ட தலைவரை நியமிக்கின்ற கூட்டம் வரைக்கும் விமானங்களின் உளவு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போது வரைக்கும் ஈரானால் மீள முடியாது ஒரு சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் தரப்பு இந்த தகவலை கூறியிருந்தாலும் கூட ஈரான் மறுப்பு வெளியிடவும் இல்லை. இஸ்ரேலினுடைய பல இடங்கள் புகை மண்டலங்களாக காட்சியளிக்கின்றன. உயர்மட்ட தலைவர் வளமையாக நியமிக்கப்படுகின்ற அல்லது முக்கிய கூட்டங்கள் இடம்பெறுகின்ற பகுதிகள் கூட இப்போது ஒரு புகை மண்டலமாகவே காட்சியளிக்கின்றது. எனவே இஸ்ரேலை பொறுத்தவரையில் தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றது. ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரையும் எந்த ஒரு மறுப்போ எந்த ஒரு தகவலோ வெளியிடவில்லை. என்ன இடம்பெற்றது என்று தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் ஒரு பெரும் ஆபத்தை நோக்கி இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஈரானை தள்ளி இருக்கின்றது மட்டும் இப்போது புலப்பட்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் கூறுவது ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. நாளை புலரப் போகின்ற காலை எப்படி இருக்க போகிறது என்று யாருக்கும் தெரியாது. அது நல்ல வகையாக இருக்க வேண்டும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.